அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 2ஏக்கான மெயின்ஸ் தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ அதற்கான இறுதி முடிவு, அதாவது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜனவரி 12ஆம் தேதி வெளியிட இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குரூப் 2 2ஏ அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் வந்து பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நிறைய கேட்டகரிஸாக இருக்குது. இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ப்ரொபேஷன் ஆஃபீஸரு, அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபரு, சப் ரிஜிஸ்டர், இந்த மாதிரி பணியிடங்கள் இருக்குது. ஸோ மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பணியிடங்களை குறித்தின ஒரு டீட்டெயில்டு ஒரு வீடியோஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்னால் அந்த பணியிடங்களுக்கான வேலையோட தன்மை, ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், அதில் ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்கும், அடுத்து அதில் வந்து சேலரி எப்படி இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே உங்களுடைய ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கான பதிலை வந்து பார்த்திங்கன்னா யார் கொடுக்க போகிறாங்கன்னா அந்த பதவி இதில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதற்கான விளக்கங்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. இப்போ சப் ரிஜிஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்து சப் ரிஜிஸ்டரான ஒரு வெற்றியாளர் என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த சப் ரிஜிஸ்டர் குறித்த கேள்விகள் ஃபுல்லாத்துக்கும் விடை குளிக்க போகிறாங்க. இப்போ சப் ரிஜிஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஒர்க் நேச்சர் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ப்ரொமோஷன்ஸ், சப் ரிஜிஸ்டருக்கு அப்புறம் மேலே வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும், எத்தனை வருஷத்தில் இருக்கும், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப் ரிஜிஸ்டர் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு சேலரி எப்படி இருக்கும், சப் ரிஜிஸ்டருக்கான கல்வி தகுதி என்ன, அப்புறம் வந்து அதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும், இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கான விடையும் அந்தந்த துறை சார்ந்த அந்த வெற்றியாளரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. அப்படி கொடுக்குறப்ப உங்களுக்கு மோர் கிளாரிட்டி வந்து கிடச்சிரும் அது சம்மந்தமாக. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பணியிடம் குறித்து எல்லா விவரமும் தெரிகிறப்ப நீங்கள் உங்களுடைய பணியிடங்களை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் இந்த விஷயம் வந்து பண்ண போகிறோம். இது உங்களுக்கு வந்து படிப்படியாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு தனி ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். குரூப் 2 ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பதவியிடங்கள் குறித்தும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போட போகிறாங்க. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது குறித்து ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு படிப்படியாக வந்து அப்டேட் ஆகும். தேங்க்யூ.